ஐபிஎல் 2026 4th மேட்ச் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் என்ன மாதிரியான ஒரு மேட்சாக இருக்க போது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் ஒரு த்ரில்லர் மேட்சாக போச்சுன்னே சொல்லலாங்க. சாய் சுதர்சன் சுப்மன் கில் ஜிடி சைட்லேருந்து ஓப்பனிங்கில் வந்தாங்க. சாய் சுதர்சனோட கன்சிஸ்டன்சி இந்த இடத்துல வேலை செய்யலைன்னு தான் சொல்லி ஆகணும். சுப்மன் கில் ஒரு 39 அடிச்சிட்டு இருந்தாரு. ஜாஸ் பட்லர் ஒரு 38, கிளென் பிலிப்ஸ் ஒரு 25, வாஷிங்டன் சுந்தர் 18, ஷார்கான் 4, ராகுல் தவட்டியா 11 சொல்லிட்டு அவங்களோட மொத்த பேட்டிங் யூனிட்டும் ஒரு ஸ்டாண்டர்டான பர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியாமல் அவங்க விக்கெட்ஸ் விட்டு 20 ஓவர்ஸில் 162 அடிச்சிருந்தாங்க. ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஈஸியாக அந்த டோட்டல் அவங்க சேஸ் பண்ணிடலாம். ஒரு 11லேயே முடிச்சிருவாங்க. ஒரு 12 ஓவர்ஸ்லேயே இந்த ரன்னை சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களும் உள்ளே வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஆச்சு. பிரியன்ஸ் ஆரியா 7 ரனில் ஒரு விக்கெட்டை விட்டு போனாருங்க. பிரப்சிம்ரன் சிங் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அவர் ஒரு 37 அவுட்டு. அங்கே தாங்க வந்தார் கூப்பர் கானலி. என்ன மாதிரியான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸு. இந்த சைடு கூப்பர் கானலி ஆடிட்டே இருக்காரு. அவருக்கு நான் ஸ்ட்ரைக்கராக ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், நேகல் வதராவாக இருக்கட்டும், ஷசாந்த் சிங்காக இருக்கட்டும், மார்கோ ஸ்டாலினிஸ், மார்கோ ஜான்சன் சொல்லிட்டு அவங்களோட மொத்த பேட்டிங் யூனிட்டுமே சரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், முகமது சிராஜை தவிர அவங்க டீமில் எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ககிசோ ரபாடா, ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர்னு சொல்லிட்டு ஒரு மொத்த பவுலிங் யூனிட்டும் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சூப்பரான மேட்ச் பர்ஃபார்மன்ஸே பார்த்துன்னு சொல்லியாக்கலாம். நம்ம பஞ்சாப் கிங்ஸ் 7 விக்கெட்டு விட்டு 165 லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஒரு த்ரில்லர் வெற்றியை கொண்டு போனாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கூப்பர் கானலி மட்டும்தான்.